ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்களுக்கு இன்று அதிகாலையில் நாம் காண காத்திருப்பது அருள்மிகு எந்த கோயில்னு நீங்கள் சும்மா ஒரு நினச்சி பாருங்கள். பொய் சொல்லக்கூடாது, அப்படி ஒரு கோவில். ஆம், அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயிலுங்க. இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பொய்யாமொழி விநாயகர்னு மட்டும் சொன்னால் தப்பு. சுயம்பு பொய்யாமொழி விநாயகர்னு பேர். அது என்னங்க, விநாயகர் சுயம்பா கிடச்சிருக்கா? நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ அபிஷேகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சுவாமி மாதிரி தெரியும். அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் விநாயகர் மாதிரி தெரியும். அப்போ சுயம்பு நம்பலாமா? நடக்க இருக்கும் கவலைகள் தீர்க்கும் நமது கணபதியின் அபிஷேகத்தை காணும் பொழுது சுயம்புவாய் தோற்றம் தரும் அருள்மிகு பொய்யாமொழி விநாயகரை காண காத்திருந்த கண்கள் இப்பொழுது அபிஷேகம் உங்கள் தரிசனத்திற்காக. மகா கணபதிம் மனசா ஸ்மராமி, 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 வசித்த வாமதேவாதி வந்தித மகா கணபதிம் மனசா ஸ்மராமி, வசித்த வாமதேவாதி வந்தித மகா கணபதிம் மகாதேவசுதம் மகாதேவசுதம் குருகுகனுதம், மகாதேவசுதம் குருகுகனுதம், மகாதேவசுதம் குருகுகனுதம், மகாதேவசுதம் குருகுகனுதம், மாலகோட்டி பிரகாஷம் சாந்தம், மகாதேவசுதம் குருகுகனுதம், மாலகோட்டி பிரகாஷம் சாந்தம், மகாகாவ்யநாடகாதிப்ரியம், மகாகாவ்யநாடகாதிப்ரியம், மூஷிகமகனமோதகப்ரியம், மகாகாவ்யநாடகாதிப்ரியம், மூஷிகமகனமோதகப்ரியம், பப்பபகவதி தரி தரி பபகமப தரி தரி கமபதி தரி தரி பபபகவதி தரி தரி பபகம் தரி தரி கமபதி தரி 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 பபகவதி பபரி கபதி பபதரி பபகவதி தரி கமக கணபதிம் பரபரவி வசித்த வாமதேவாதி வந்தித மகா கணபதிம் சரி தரி கமக கணபதிம் பபகவதி தரி கமக கணபதிம் கமபனிதனி பபகவதி தரி கமக கணபதிம் நினி பப்பபனி பபபனி தரி தனி பனி தரி நிதனி பனி நிதனி பபகவதி கமக கணபதிம் பபபப்பப நினி பார்த்தீங்களா? திண்டிவனத்திலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர். இந்த விநாயகர்னு நினைச்ச உடனே நம்ம கண்களுக்கும் நம்ம காதுக்கும் தெரிகிறது ஒரு யானை உருவம் இல்லையா? கண்டிப்பாக கஜம்னு சொன்னாலே யானை. இந்த விநாயக பெருமானுடைய அற்புதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் எடுத்த உடனே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். சுழி போட்டு செயல் எதுவும் துவங்கு அப்படின்னு சொல்கிறான். சுழின்னா பிள்ளையார் சுழி. நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் கணபதியின் காலடியே துணை. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க, சார் 108 கணபதி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு பாதத்துக்கு ஒரு கணபதி, அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு ஒரு கணபதி, அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு ஒரு கணபதி, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 108 கணபதி இருக்குன்னு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 108 கணபதியை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் யாருக்கு விஜய கணபதி, வெற்றி கணபதி, அந்த மாதிரி வந்து ராஜ கணபதி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி கணபதியை
தனக்குரிய உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. அந்த மாதிரி கணபதி அருளுக்கு நிகரான அருள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூலப்பொருளோனேன்னு பேர். கணபதியினுடைய அருளுக்கு நிகர் கணபதியே. கணபதிங்கிறது கணங்களின் அதிபதி, பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியை தொழுவது ரொம்ப உச்சிஷ்ட மகா கணபதி. அந்த மாதிரி நிறைய கணபதி இருக்காங்க. அதில் செல்வச் செழிப்புக்கு கற்பக விநாயகர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொய்யாமொழி விநாயகர். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்னங்க பொய்யாமொழி விநாயகர் செஞ்சி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பொய்யாமொழி விநாயகரை பற்றிய அற்புத தகவல் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே. இரு பெரும் சிவியசைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். இரு பெரும் சிவியசைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய், ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய். உயர்வெல்லாம் அயர்வின்றி நயமாக தருவாய். கந்தனை முந்தி பிறந்து எழுந்த வேலனின் அண்ணனே, சந்திரகலாதரி சங்கரி நந்தனி வேடமா மன்னனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே. நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய், தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய். அம்பிகை அன்பாலே ஆணைமுகம் கொண்டாய், சந்ததமந்து கனிந்தரும் செய்திடும் கற்பக கணபதி, பொங்கிடும் சங்கடம் தங்கி அளித்திடும் அற்புத கணபதி. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே. ஸ்ரீ மகா கணபதின் மாரகோடி பிரகாசம் சாந்தம் மகாகாவி நாடகாதி பிரியம் மூசிக வாகன மோதக பிரியம். அதாவது இந்த விநாயகர் கதை ரொம்ப அற்புதமான கதைங்க. அதாவது விநாயகப் பெருமான் சுயம்புவாக இந்த கோவிலில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தீபாராதனைலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
பழைய காலத்தில் நம்ம ஒரு தூரம் போகிறோன்னா பாதி தூரத்தில் எங்கேயாவது தங்கி தூங்கிட்டு காலையில் போவோம். வியாபாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு செட்டியார் போயிருக்கார். வியாபாரத்துக்கு தன்னுடைய மூட்டை மிளகு மூட்டையெல்லாம் கட்டிட்டு போயிருக்காரு. போகும்போது ஒரு இடத்துல தங்கலான்னா இந்த பொய்யாமொழி விநாயகர், அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் வந்து விநாயகர்னு பேர். இந்த கோவிலில் அவர் மிளகு மூட்டையெல்லாம் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருக்கார். அர்ச்சகர் வந்து ஏப்பா கொஞ்சம் பூஜைக்கு கொஞ்சம் மிளகு கொடுன்னு கேட்டிருக்கார். ஐயா இது இல்லைங்க, இது வந்து உளுந்துங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் உண்மையாக சாக்கு மூட்டையில் வச்சுருந்தது மிளகு. அப்போது அர்ச்சகர் சரி பரவாயில்லைங்க உளுந்துன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிடுறார். காலையில் சந்தையில் போய் வியாபாரத்திற்கு தன் மூட்டையிலிருந்து என்கிட்ட 5 மூட்டை இருக்குது, இந்த 5 மூட்டையில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவுத்து கொட்டும்போது பூரா உளுந்தா போச்சு. எப்பேற்பட்ட விநாயகர் பார்த்தீங்களா? நம்ம சொன்னது அர்ச்சகர்கிட்டன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் சொன்னது விநாயகர்கிட்ட. அப்போ உடனே அங்கே வேண்டியிருக்கார், விநாயகப் பெருமானே உங்கள்கிட்ட சொன்ன பொய்க்கு என்னைய இப்படி உன்னுடைய அடிமையாக்கி இந்த பெருத்த நஷ்டத்திலிருந்து என்னை விடுவிப்பாய். ஏன்னா அன்னைக்கு உளுந்து ரொம்ப ரேட் கம்மி, மிளகோட விலை ஜாஸ்தி. அப்போ திரும்பி பார்த்த பொழுது அந்த உளுந்தெல்லாம் மிளகாகி இருந்தது. ஏன்னா விநாயகப் பெருமான் வினாடியில் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். பூரா திருப்பி மிளகாகி அதை வியாபாரம் பண்ணிட்டு வர்ற வழியில் விநாயகப் பெருமானை வேண்டி ஐயா நான் இந்த இடத்துல வந்து இந்த ஞாபகமாக நான் ஒரு மண்டபம் கட்டி தருகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டி விநாயகர் திருவிளையாடலுக்கு பாத்திரமான அவர் பேர் வந்து பேரே மிளகு செட்டியார்னு வச்சுட்டாங்க அவருக்கு பேரே. அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருவிளையாடலை நமக்கு விளையாடி காட்டிய ஆடல் அரசனினுடைய மகன் அற்புத விநாயகர் இந்த ஸ்தலத்தில் சேவை சாதிப்பது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பொய்யாமொழி விநாயகர் என்ற திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார். जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन् ऊतिभिः सीदसादनम्. சிறிய இடைவேளைக்கு பிறகு गणनादने गजमुगनादने गणनादने गजमुगनादने दिनं गणं यावुं यमै
அசைய இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய் இரு பெரும் செவி அசைய இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய் ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய் ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய் உயர்வெல்லாம் அயர்வின்றி நயமாக தருவாய் கந்தனை முந்தி பிறந்து எழுந்த வேலனின் அண்ணனே சந்திரகலாதரி சங்கரி நந்தனே வேடமா மன்னனே கணநாதனே கஜமுகநாதனே தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய் தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய் தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய் தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய் தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய் அம்பிகை அன்பாலே ஆனைமுகம் கொண்டாய் சந்ததமந்து கனிந்தரும் செய்திடும் கற்பக கணபதி பொங்கிடும் சங்கடம் தங்கி அளித்திடும் அற்புத கணபதி கணநாதனே கஜமுகநாதனே கணநாதனே கஜமுகநாதனே. இப்போ அருமையான அந்த கணபதிக்கு ஒரு அலங்காரம், அந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நிஜமாக சொல்கிறேன், இவர் ஆடல் கலை அரசனின் மகன் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்பணும்னு அது அலங்காரம் பார்த்தாலே இந்த பிரேக்குக்கு முன்னாடி பார்க்காதவங்க இப்போ திடீர்னு பார்த்தாங்கன்னா ஒரு சிவன் கோயில் போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லிங்கத்தினுடைய அடையாளம், அப்படி லிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து எங்கும் காண முடியாத ஒரு அற்புதம். லிங்க தரிசனம் போல் காட்சி தரும் நமது பொய்யாமொழி விநாயகர் இந்த ஸ்தலத்தில் அருள்முகம் காட்டுவது மட்டுமல்ல, லிங்கமுகம் காட்டி நம்மை வசீகரிக்கும் அருள்முகமாக அனைவருக்கும் தரிசனம் தருகிறார். இவரை பார்க்கும்போது முதல் ஆலயத்திற்கு விழுந்து உள்ளே நுழையும் போது லிங்க வடிவத்தில் இருக்கிறார். இவர்தான் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர். இவர் முதல் பொய்யாமொழி விநாயகர் என்ற பெயருக்கு இவர் எப்படி வந்ததுன்னா, பக்கத்தில் இருக்கும் குளத்திலிருந்து தான் இவரை முதல்ல ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதற்கு முற்காலத்தில் குளத்தில் வந்து குமிழ் மேது இருக்கும், அதை அட்டலங்கோல் போட்டு பிடிப்பார்கள். அப்படி பிடிக்கும்போது சாதாரண குழைவு கல்லாக கிடைத்தவர் தான் என் பிள்ளையார். இது வந்து சாதாரண கல்லுங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க கண்டெடுத்தவங்க தான் இந்த பிள்ளையார். இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா. எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா. ஜய கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஜய கணேஷ ஜய கணேஷ ஜய கணேஷ தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஓம் கணநாம்
कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम् யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இந்த கோவிலுக்கு செல்லும் வழி திண்டிவனத்திலிருந்து 11 கிலோமீட்டர், செஞ்சியிலிருந்து ரொம்ப பக்கம். இந்த திரு ஆலயத்தை சென்று யாருக்கெல்லாம் சுயம்பு பொய்யாமொழி விநாயகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ சென்று பார்த்து இனிமேல் அவரை பார்த்துட்டு எங்கேயும் பொய் பேசக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறட்டும் என்று சொல்லி நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.